ஹாய், நம்ம இன்னைக்கு சூப்பரா, ஹெல்த்தியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோங்க. கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலியா தான் வரும். இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட் 1 பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சௌசௌ கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சௌசௌ தனியா குடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. கேரட்டோட மிக்ஸ் பண்ணி குடுங்க. கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலியா தான் வரும். எங்க வீட்ல வெங்காயத்த பொறுக்குவாங்க. அதனால நான் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போடல, நான் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. என்னுடைய சேனலில் நிறையா ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சாதம் கொஞ்சம் கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போடுறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே இட்லி பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காலியாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.